வெல்கம் பேக். இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் நோம்புக்கு எந்திரிச்சிங்க, நோம்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி எனக்கு வந்து நோம்பு விட்டு போச்சு. காலையில் சஹருக்கு வந்துட்டு அலாரம் வச்சு எந்திரிக்கவே இல்லை. சரி சஹர் பண்ணாமலே நோம்பு வைக்கலான்னு சொல்லி பார்த்தா பாடி தாங்காது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் முடிஞ்சுட்டு இந்த நோம்பு வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, அது வந்து நம்ம கண்டிப்பாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை தான் காட்ட போகிறேன். சீக்ரெட் பிளேஸ் சீக்ரெட்டாகவே இருந்திருக்கலாம்னு சொல்லி தோணுது. அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு சீக்ரெட் பிளேஸ். பாப்போமா போயிட்டு சீக்ரெட் பிளேஸை? டேய் சிந்த தொத்திலா அண்ணன்ன பாத்திய அப்பப்ப கேட்டிய ஐரா அண்ணன்ன பாத்திய கேட்டேன் நான். ஹிடன் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பமிஸ் வேர்ல்டு பமி வந்திருக்காங்க. இப்பதான் வந்து லேண்ட் ஆனேன். இப்பதான் லேண்ட் ஆனியா? ஆமா, வேர்ல்டுல இருந்து மாதிரி இருக்கு. இல்ல வேர்ல்டுல இருந்து அமேஸ் வேர்ல்டுல இருந்து இப்பதான் கீழ விழுந்து. அதான் அங்க உடைஞ்சிருக்கா? ஆமாண்டோ, சன் தெரியுது. சன் எப்படி வெளிச்சம் வருது பாத்தியா? அதான் பாத்துக்கோ. அங்க இருந்து விழுந்தியா? இது மாதிரி விழுந்த மாதிரி இருக்கே. பமிஸ் வேர்ல்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்களா உங்களுக்கு? ஓ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. வருமானம் எல்லாம் ஓகேங்களா? வருமானம் எல்லாம் வர ஆரம்பிக்கல இன்னும். வருமானம் வந்துரும் ஆட் ஆயிட்டே இருக்கு. வந்துரும் இல்லைங்களா? சரி, வந்து அதை பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. கண்டிப்பாங்க. உங்களுக்கு இல்லாமலே அந்த வேர்ல்டே உங்களால் உருவான வேர்ல்டு தான். அப்படிங்களா? சரி வாங்க ஜி வாங்க. அண்ணன்ன பாத்திய அப்பப்ப கேட்டிய கேட்டேன் நான். என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க? ஏதோ உலகத்துல மாதிரி இருக்கு. இந்த நேற்று என் வேர்ல்டில் பண்ணது நேற்று ஈவினிங்கு. அதான் உங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படிங்கிறீங்க? இந்த குடிங்கோ. ஆமாம், நான் வேறு நோம்பு இல்லை, அதனால எனக்கு வாங்கவே தோணல. நான் நோம்பு நினச்சிட்டு இருந்தேன். இனி வேறு நோம்பு வைக்கல. சுயலுக்கு வந்து பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. நேற்று பயங்கர வெயிலாக வீட்டுக்குள்ளே உட்காந்து இல்லை ஒரே இடத்துல உட்காந்து கூட தெரியாது. நிறைய அலைச்சல், நிறைய ட்ராவல் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகி பயங்கரமாக மயக்கம் வந்து வாயெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அதனால காலையிலே எந்திரிக்கல. இந்தா தண்ணி நிறைய குடி. கீழே விழுந்துட போகுது, பயமாக இருக்கு பார்க்குறப்போ. நிறையா தண்ணி குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற நோம்பு ஃபுல்லாக கரெக்டாக வச்சிடலாம். அப்போ நேராக நம்ம அந்த ஹிடன் பிளேஸ்க்கு போயிடுவோமா? ஓ போயிடலாம். ஹிடன் பிளேஸ் எங்கள் மேலே இருக்கா? அங்கே பாரு. ஹிடன் பிளேஸை பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா நானும் அவளை காத்துட்ருக்கேன். அப்போ போகலாம் மம்மி. அப்போது இந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோமா? த ஹிடன் பிளேஸ். ஐயோ, நீ மட்டும்தான் போக முடியும் போல இருக்கு. பயங்கரமான ஒரு இடம் மம்மி. ஸ்மெல்லு வேற, ஃபங்கஸ் ஸ்மெல்லு. என்னடா அது இவ்வளோ குப்பை இருக்கு? நம்ம அன்னைக்கே சரி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணது. இவ்வளோ இருந்துச்சா? ஃபோன் கூட அம்மா இது டார்ச் அடிச்சு தரேன். ஐயோ, உள்ளார இருந்தா ஒரு 10 நிமிஷத்துல செத்து போயிடுவோம். ஆமா, ஃபுல் ஃபங்கஸ். அப்ப அங்க இருந்து தான் ஸ்மெல் இங்க வருதா? ஆமா பமி, அதனால தான் இதை ரிமூவ் பண்ணிடலான்னு பாக்குறேன் நான். டோர் ஓபன் பண்ணு. ரிமூவ் பண்ணிடலாமா? ஃபுல்லாக நாரி கிடக்குது. ஆக்சுவலி எங்களோட ஒரு ரூமுக்குள்ளே தான் இந்த சீக்ரெட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே பயங்கர ஸ்மெல்லு. எப்படா இந்த ஸ்மெல்லை நம்ம அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோம்? ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர க்ளீனாக இருக்குது. எப்படி இந்த ஸ்மெல்லுன்னு பார்த்துட்டு இருந்தோம். டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணியே வைப்போம். ஆமாம், ஒரு ஃபங்கஸ் ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு பேக் சைடு ஃபுல்லாகவே ஃபுல் ஃபங்கஸ். இந்த ஸ்மெல் நமக்கு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மோந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சளி காய்ச்சல் எல்லாம் வந்துட்டு எல்லாமே வரும்.
இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ திங்ஸ் போச்சு, யார் வச்சாங்க, வீட்டில் இந்த ஒர்க் பண்ணவங்க கொண்டு போய் வச்சாங்களா, இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க யாராவது வச்சாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அவ்வளோ பொருள். இந்த அட்டை பெட்டியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஃபங்கஸு. அந்த லோக்கல் தெரியுதா? அம்மா ஃபுல் ஃபங்கஸ். அட்டை பெட்டி ஃபுல்லாக ஃபங்கஸோட மெயின் உறவிடமே இதுதான். இதுதான் இதோட டோரு. ஆக்சுவலி இதோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான். இதுக்குள்ளே இப்போ பார்த்தோன்னா ஓகே அட்டை பெட்டிங் எடுத்தாச்சு. இதெல்லாம் இப்போ தான் உள்ளே போயிருக்கு பாமே. இந்த ஏசியோட கம்பி அப்போனா இப்போ தான் யாரோட சொருகியிருக்காங்க. இந்த வேலை செஞ்சவங்க க்ளீன் பண்ணி கொடுத்து ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒருத்தங்க வேலை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வேலை வச்சுட்டு போவாங்க. இது ஒரு இன்டீரியர்கிட்ட நம்ம கொடுத்தோம். உள்ளார வந்துட்டு இந்த இதுலேருந்து வந்த தூசி, உட்டன் தூசி, பிளைவுட்டோட தூசி இருக்கு பாருங்க, அவ்வளோ தூசி. ஆமாம், அதுலேருந்து தான் வந்துட்டு ஃபங்கஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளோ தூசி இருக்கு அதில். அதை வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கணும். இப்போ தான் நான் பார்க்குறேன். இது நம்ம எப்போவோ பண்ணது, இப்போ தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ தூசி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. பின்னாடி தானே இருக்கு, அவன் பார்க்க போகிறோம், அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானுங்க போல இருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு ஃபங்கஸு தெரியுதா? இங்கே ஃபுல்லாக ஃபங்கஸ் ஸ்மெல்லு தான். இந்த ரூமை வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி ஒரு ஹிடன் பிளேஸாக நம்ம மாற்றுறோம். உள்ளார ப்ளே ஸ்டேஷன், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் செட் பண்ணி. இதுக்குள்ளேயா? அதுக்குள்ளே போடா ஆரம்பிப்போம். அதில் ஒரு ஆள் உட்கார்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீ மட்டும்தான் போகவே முடியும். வேக்யூம்ல க்ளீன் ஆகுமா? ஓ ஆயிரும். ஃபுல்லாக இந்த வுட்டோட பவுடர். ஓகே இரு ஆன் பண்ணுறேன். வுட்டு இருக்குல்ல, வுட்டு ஃபுல்லாகவே ஒட்டிருச்சு. இதில் ஒட்டிருச்சு தரையில். சொரண்டி தான் எடுக்கணும் போல இருக்கு. எவ்வாறு? ஆமாம், டஸ்ட்டாக வர மாட்டேங்குது, சொரன்னா தான் வரும். செருப்பு போட்டு இன்னும் இருக்கலாம். ஏதாச்சும் ஆணியோ அதாவது இருந்துட போகுது. ட்ரை பண்ணுறேன் இரு. இழுத்து பாரு. இங்கே வச்சிருது. சுரம்னா தான் வரும். அப்பா இந்த அளவுக்கு ஒட்டிடுச்சா? இந்த பூட்டோட சாவி எங்கேயாவது பார்த்துருக்கியாடா? கீழே வெளியே எங்கேயோ இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ண சாவி தானே? அந்த பூட்டோட சின்ன சாவி. கரெக்டாக நீ உட்கார அளவுக்கு தான் இடமே இருக்கு உள்ள. ஆமாம், வேற யாரும் உள்ள போகவும் முடியாது. இல்லை இல்லை மேலே இருக்கு. வால் வரைக்கும் ஃபங்கஸ் பிடிச்சிருக்கு. என்னாச்சு, முடிய போகுதா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. புரியுது? இவ்வளோ பெரிய பீஸ் எல்லாம் உள்ள இருந்துச்சா? அது கொடுத்துரு லைட்டு. உள்ள அங்கே எங்கேயாவது வைக்க முடிஞ்சா கீழே வச்சிரு லைட்டு. இந்த ரூம் தான் சொல்லி காட்ட வேண்டாம் மாமி. வேற ஏதாவது இருக்கா உள்ள? வேற எதுவும் இல்லை, கூட்டுற வேலை மட்டும்தான். ஓகே
நீ வரையா உள்ள? ஐயோ நான் இல்லைப்பா, அங்கெல்லாம் உனக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. க்ளீன் க்ளீன் க்ளீன். ஆனால் அது ஃபுல்லாக ஃபங்கஸு. அது இனி ரெடி ஆகுமா இருக்கும் இல்லை? நான் கழட்டி போடுறது தான். இதெல்லாம் இன்னும் ரெடி ஆகாது. இதெல்லாம் பார்த்தீங்களா, உட்டெல்லாம் இத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாடா. Tommy entering into the secret hidden place. ஐயோ வழியா ஃபுல்லா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அப்பா பயமா இருக்குடா. இங்கெல்லாம் வச்சு லாக் பண்ண வச்சுக்கோ, யாருக்குமே தெரியாது. நான் இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன் கூடிய சீக்கிரமா. ஸ்பானின்னு எழுதியிருக்காங்க பாரு, எவனோ உள்ள நதியும் பார்த்துட்டு போயிருக்கான். வர்க்காஸாக இருக்கும். ஸோ சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் ரூமை பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக த்ராட்ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மெல்லு. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா மறந்தாச்சு. ஆரம்பத்தில் அதை பண்ணப்போ ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறந்தாச்சு. இங்க இருந்துடா இந்த ஸ்மெல் வருது, இங்க இருந்துடா ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போய் சரி பண்ணியாச்சு. அங்க நான் பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூசி. அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளார அந்த செவுத்தை பெயிண்ட் பண்ணிருக்கணுமா, எதனால அங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துச்சு, எப்படி அவ்வளோ ஃபங்கஸ் வந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா என்னோட மைண்ட் செட் வந்துட்டு அந்த செவுத்தை வந்துட்டு ப்ராப்பரா பெயிண்ட் பண்ணிருக்கணும், பெயிண்ட் பண்ணல. பிளைவுட் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன மெயினா அதெல்லாம் கூட விட்டுருங்க, அதெல்லாம் கூட நம்ம காசு கொடுத்து பண்ணணும். கீழே இருந்த தூசி, அந்த தூசி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா யாரு பண்ணாலும் வந்துட்டு கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தூசி வந்துட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம நார்மலா உள்ளார நம்ம 2-3 இன்டீரியர் ஒர்க் பண்ணோம். எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. அந்த தூசி கூட கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் வந்துட்டு ஹிந்திக்காரனுங்க ஃபுல்லா உள்ள வந்துடுறாங்க வேலை செய்யறதுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு தான் நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ கண்ணும் கருத்தமா பார்த்து நிறைய வேலை கொடுத்தேன். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான், இது வந்துட்டு ஃபேக்ட். நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு பர்சனலா இதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கேன் இந்த விஷயத்தால. நம்ம ஊருக்காரங்களுக்கு தான் வந்துட்டு வேலை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து வேலை கொடுத்தாலும் லாஸ்டா வந்துட்டு நமக்கு ஒரு ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க. இதனாலதான் வந்துட்டு இந்த வடக்கன்ஸ் அதிகமா ஆயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. எல்லா வேலையிலயும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன இன்னும் ஒரு சில வேலைங்களை மட்டும்தான் வராம இருக்காங்க. அந்த வேலைகள் நமக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஊருக்காரங்க நம்ம ப்ராப்பரா வேலை செஞ்சா மட்டும்தான் அடுத்ததான் நம்ம ஊருக்காரங்களுக்கே நம்ம இங்க வேலை கொடுப்போம். இல்ல அப்படின்னா இவன பெருசா வேலை செய்யவா போறோம், அவனுக்கு கொடுப்போம் வேலை. சம்பளமும் பார்த்தோன்னா 500 ரூபா 600 ரூபா தான் வாங்குவான், கொடுக்குற சம்பளத்துக்கு மேல வேலை செய்வான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ ஆல்ரெடி இருக்கு. அந்த மைண்ட் செட் அழிக்கணும்னா நம்ம ஊருக்காரங்க சரி அதிகமா சம்பளம் கொடுத்துடலாம் நம்ம ஊருக்காரங்களுக்கு தான். ஆனா செய்யற வேலை வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு பர்ஃபெக்டா செய்யணும்ல, அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை நான் பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா உணர்ந்தேன். நீங்க அந்த மாதிரி உணர்ந்தீங்களா அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நிறைய விஷயத்துல என்னோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தினாலே நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு அது பேக் ஃபயரா போயிருக்கு. நம்ம ஊருக்காரங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆப் வச்சுட்டு போயிருக்காங்க. இது நான் பர்சனலா அஃபெக்ட் ஆனதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதே நம்ம ஆபீஸ்ன்னு சொல்லி மேல செட் பண்ணோம் பாருங்க, அந்த ஆபீஸ் இன்டீரியர் ஒர்க் வந்துட்டு நம்ம ஊருக்காரங்க கார்பெண்டர் கிட்ட தான் கொடுத்தோம். அந்த கார்பெண்டர் வந்துட்டு நார்மலா மர வேலை செய்வாங்கல்ல அந்த மாதிரி அவர் செஞ்சு கொடுத்துட்டு 50,000 ரூபா வாங்கிட்டு போனாரு. நார்மலா ஒரு வுட் ஒர்க் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஆனா வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் அப்படி பண்ணக்கூடாது. சின்ன விஷயங்கள்ல வந்துட்டு பயங்கரமா சொதப்பினாரு. சரி ஓகே போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்தேன். இப்போ நம்ம அதை போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வேர்ஸ்டான ஒரு ஒர்க், நம்ம வீட்டில் பண்ணதுலேயே ஒரு வேர்ஸ்டான ஒர்க்கு மேலே ஆஃபீஸ் ரெடி பண்ணது. பர்சனலாக நான் நிறைய வந்துட்டு இதனால அஃபெக்ட் ஆயிருக்கேன். அதனால தான் வந்துட்டு கண்டிப்பாக இது லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு 4 மணிக்கு வேற ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணுறோம். டாடா பை, see you, bye.